Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று சில சிறுகதைகள் பார்ப்போமே. ஜெயமோகனோட ஒரு சிறுகதை கலெக்ஷன் இருக்குது, அதிலிருந்து சில சிறுகதைகள் பார்ப்போம். இன்றைய சிறுகதையின் பேர் அறம் பை ஜெயமோகன். வாசலில் நின்றிருந்தவர் உள்ள வாங்கோ இருக்கார் என்றார். அவர் யார் என தெரியவில்லை. வணக்கம் என்றபடி செருப்பை கழட்டினேன். அவர் செருப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டார். வெளியே போட்டா நாய் தூக்கிட்டு போயிடு சார், உள்ளே போங்க. அகலமான கல் வேய்ந்த திண்ணைக்கு அப்பால் அங்கணத்தில் முன்மதிய வெயில் வெண்ணிற திரைச்சீலை தொங்கிக் கிடப்பது போல தெரிந்தது. பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற அறையில் தாழ்வான தூளி நாற்காலியில் பெரியவர் அமர்ந்திருந்தார். மடியில் பித்தளை வெற்றிலை செல்லத்தை வைத்துக்கொண்டு பாக்கு வெட்டியால் கொட்டைப்பாக்கின் தோலை சீவிக்கொண்டிருந்தார். மூக்கு கண்ணாடி கொஞ்சம் நழுவி அமர்ந்திருக்க முகத்தில் விளையாடும் குழந்தைகளுக்குரிய கவனம். வரவேற்றவர் என் பின்னாலேயே வந்தபடி, எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருக்காரு என்றார். என் பெயரை அவர் பலமுறை காற்று அதிர கூவ வேண்டியிருந்தது. பெரியவர் என்னை ஏறிட்டு பார்த்து வாங்க என்றார். அவர் நாற்காலி எடுத்து போடும்படி கையை காட்டியதும் வரவேற்றவர் ஒரு தகர நாற்காலியை விரித்து அருகே போட்டார். இவர் சாமிநாதன், ரிட்டையர்டு வாத்தியார் என்றார். நான் அவரை நோக்கி இன்னொரு வணக்கம் சொன்னேன். ஜானகிராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்றார் பெரியவர். உட்காருங்க. அவர் என்னை இன்னும் அடையாளம் காணவில்லை. என் சிரிப்பு தெரிவித்தது. அமர்ந்து கொண்டபோது நாற்காலி தரையின் சிமிட்டி தளத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு கால் சிக்கி சற்று திடுக்கிட்டது. அமர்ந்தவரே நகர்த்தி அமர்ந்தேன். வளையோடு வேய்ந்த கூரைக்கு கீழே பரவியிருந்த மூங்கில் கழிகளில் நிறைய ஓட்டைகள். அவற்றில் ஒன்றிலிருந்து ஒரு கருவண்டு கிளம்பி தம்பூரா நாதத்துடன் சுழன்றது. அவரது பாக்கு வெட்டி பல்லாண்டு கால பழக்கத்தின் சரளத்துடன் பாக்குத்தோலை நீவி போட்டது. அவல் துணுக்குகள் போல உதிர்ந்த பாக்குத்தோலை சேர்த்த ஒரு சின்ன டப்பாவுக்குள் போட்டார். ஊரில் தான் இருக்கேளா என்று கேட்டபோது அவர் என்ன உத்தேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டு புன்னகையுடன், நாகர்கோயிலில் தான் இருக்கேன் என்றேன். என் உதடுகளை பார்க்கிறார் என்று புரிந்ததும் சாய்வு நாற்காலியில் கையில் கிடந்த தினமலரின் விளிம்பில் நாகர்கோயில் ஜெயமோகன் என எழுதினேன். சட்டென்று கண்கள் விரிந்து என் கைகளை பற்றி கொண்டார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பெரிய கௌரவம் என்றார். எனக்குத்தான் கௌரவம் என எழுதினேன். அவர் சிரித்து தலையாட்டினார். ரவி சுப்பிரமணியத்தை பார்த்தேளா? நான் பார்க்கணும் என்றேன். டேய் சாமிநாது, அதை எடுடா, அதைத்தாண்டா பார்க்குறான் பாரு. அவர் சொல்வதை அவரே புரிந்து கொண்டு அவரது புதிய சிறுகதை தொகுதியை எடுத்து கொடுத்தார். பாவை தான் போட்டிருக்கான், நல்ல பையன். முன்னாடியே ராயல்ட்டி காசு கொடுத்துட்டான். ஏகப்பட்ட டாக்டர் செலவு, அவங்களுக்கு கடுக்க காசு வேணுமே. நான் சிரித்து, பேசாமல் அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துடலாம் என்றேன். அவர் வெடித்து சிரித்தார். நகைச்சுவைகளை மட்டும் காது இல்லாமல் கண்ணாலேயே புரிந்து கொள்கிறார் போல. வெற்றிலையை மெல்லும் தோறும் முகத்தில் சிரிப்பு விரிந்து வந்தது. நான், வெற்றிலை ஒரு போதை தான் என்ன என்றேன். அவர் தலையாட்டி, வெற்றிலையும் சுண்ணாம்பும் பாக்கும் லைக்கணும், ராகவும் தாளவும் பாவம் மாதிரி அதில் கடவுளுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, அது வரணும். நல்ல கவிதை மாதிரி என்றேன். ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லப்படாதா? சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை என்று சிரித்தார். அதில் மூணாவது என்ன இருக்குது? ராகவும் தாளவும் தானே. அவர் தலையை ஆட்டி, மூணாவது ஒன்று இருக்குது, அது இடம். எந்த காதல் கவிதையிலாவது இடத்தை சொல்லாமல் இருக்காங்களா என்றார். சாமிநாதன் வெளியே சென்று தெருமுனையிலேயே இருந்த கடையிலிருந்து கூஜாவில் காப்பி வாங்கி வந்தார். எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றிவிட்டு பெரியவருக்கு அரை டம்ளர் ஊற்றினார். ஆறிப்போச்சா என்றார். கொஞ்சம் என்றேன். எனக்கு ஆறி போய் குடித்தாதான் நல்லா இருக்கு. சூடாக குடித்தா சூடு மட்டும்தான் தெரியுது, இனிப்பும் மனமும் இல்லாமல் எடுத்து. பாய்ஞ்சு ஓடிட்டுருக்கிற பொண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா? என்ன சொல்கிறேன்? நான் சிரித்து, குதிரை ஓடுறப்ப மட்டும்தான் ரசிக்க முடியும் என்றேன். சிரித்து கொண்டு, ஓட்டும், கவிதையில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. நான் சட்டப்படி காஃபி சாப்பிடப்படாது, ஆனால் ஆசை எங்கே விடுறது? அதனால் ஒரு பாதி டம்ளர் குடிச்சிக்கிறது. சாமிநாதன், பாதியாக 4-5 வாட்டி ஆயிடும் என்றார். போடா என்றார் செல்லமாக. நான் காஃபி டம்ளரை வைத்துவிட்டு,
அந்த காலத்திலே ராயல்ட்டி எல்லாம் வராதோ என்றேன். ராயல்ட்டியா? அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னா அப்போ? நான் நீங்கள் எழுதியே வாழ்ந்தவர்னு கேட்டிருக்கேனே என்றேன். எங்கே வாழ்ந்தேன்? எழுதிட்டே இருந்தேன். வாழ்ந்ததெல்லாம் 33 வயசு வரை. அப்போல்லாம் கையில் 100 ரூபாய் இல்லாமல் வெளியே கிளம்புறதில்லை. 10 பேர் கூடவே இருப்பாங்க. எல்லாம் சங்கீதம் சாகித்யம்னு ஊறின பசங்க. ராப்பகலாக பேசுவோம், பாடுவோம். கைப்பக்கத்தில் கும்பகோணம் வெத்தலை சீவல், கூஜாவில் எப்போ நல்ல டிகிரி காஃபி, பக்கோடா முறுக்கு சீடைன்னு சம்பளத்தில் தீர வச்சுட்டே இருப்பா. சாயங்காலமாக ஆத்தாண்ட போவோம். மணலில் உட்காந்துட்டு பாட்டு, நடுவே இலக்கியம். என்னத்த இலக்கியம், எல்லாம் வம்பு பேச்சு தான். நிறைய நாள் மௌனி வந்திருக்காரு. அவரை மாதிரி வம்பு பேச இனிமேல் ஒரு எழுத்தாளன் பிறந்து வந்தால் தான் உண்டு. என்ன சாமிநாதன், வம்புக்கு பயப்படுறதுக்கு நம்மளை மாதிரி ஒருத்தர் பிறந்து வரணுமே என்றார். பெரியவர் தொடையில் அடித்து சிரித்தார். என்னிடம், ஜானகின்னு அவரோட லவ் அஃபேர்லாம் இவனுக்கு தெரியும், சொல்ல மாட்டான் என்றார். அந்த கால கும்போணம் வேறு மாதிரி ஊர். சங்கீதம் இலக்கியம் பெருக்கொடித்த உடனே ஊர். பெரியவராக பல பேர் இந்த பக்கம்தான், தெரியும்ல? நான் புன்னகை செய்தேன். கூடவே இருக்கு. முடிச்சவுத்தி தினம், மொள்ள மாதிரித்தனம் எல்லாம். வாயில் வெத்தலையை வச்சுண்டு கோணலாக உதட்டை இழுத்துண்டு பொருளி பேசினா சிவபெருமான் உமையை தள்ளி வச்சிருவாருன்னு பார்த்துக்குங்க. அவர் இன்னொரு தரம் வெற்றிலைக்கு தயாராகிறார்னு தெரிந்தது. இம்முறை சீவல் பொட்டலத்தை விரித்தார். என்ன பார்க்குறேள்? இங்கெல்லாம் சீவல் தான். 4-5 வாட்டி சீவல் போட்டுண்டா ஒரு வாட்டி பழுக்கா போட்டுக்கிறது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆற்றுல பேச்சு. ஆமாம். அப்படியே கிளம்பி வந்து ராயர் கிளப்பில் அடை இல்லாட்டி பூரி, அப்புறம் பசும்பால் காஃபிலாம் நடுராத்திரி கூட குடிப்போம். தினம் ஏதாவது ஒரு கோவிலில் கச்சேரி இருக்கும். நாதஸ்வரம் எங்கே நின்னாலும் கேட்கும். அவுத்து விட்ட கேஸு தான். வீட்டில் 4-5 தறி ஓடிட்டு இருந்தது. ஜரிகை வடக்கே நாக்பூர்லேருந்து ஜரிகை வரும். நல்ல நயம் சரிகை. அதெல்லாம் மற்றவங்களுக்கு நெய்ய தெரியாது. நாங்கள் நெஞ்சா சரிகையில் மகாலட்சுமி ஊத்து வருவா. பாக்கை வாயில் அதக்கியபடி பேசாமல் இருந்தார். பெருமூச்சுடன், எல்லாம் போச்சு, வடக்கே மெஷின் வந்துடுது. சரிகையில் டூப்ளிகேட்டு. நயம் சரிகைன்னா தங்கமும் வெள்ளியுமா பட்டு நூலில் சேர்த்து செய்கிறது. இப்போ எல்லாமே இமிட்டேஷன் தானே. பந்தல் சரிகிற மாதிரி 2 வருஷத்தில் எல்லாம் விழுந்துடுது. கடன் எல்லாம் அடைச்சிட்டு பார்த்தா கையில் காசு இல்லை. 4 பிள்ளைங்க வேற ஒரு தொழில் தெரியாது. வேறு எந்த மனுஷங்களையும் தெரியாது. நடுத்தருன்னு சொல்லலாம். என்னடா? ஆமாண்ணா என்றார் சாமிநாதன். இந்த தாயலி இல்லைன்னா அன்னைக்கு பட்டினிலே செத்துருப்போம். எனக்கு தெரியாமல் அரிசியோ கோதுமையோ கொண்டு வந்து போட்டுடுவான் படுவா. இந்த நாய்க்கு ஏகப்பட்ட கடன் வச்சுருக்கேன். சரி, அடுத்த ஜென்மம் இருக்குல்ல, இவன் தொழுவத்தில் நல்ல மயிலக்காளையாக பிறந்து கழுத்தொடிய இவன் போகிற வண்டியை இழுத்துருவோம். என்னடா என்றார் பெரியவர். சாமிநாதன் வேறு பக்கம் திரும்பி இருந்தார். அவரது கழுத்தில் குரல் வளை ஏறி இறங்கியது. அழப்போகிறார் என்று பட்டது. அப்போ தான் எழுத ஆரம்பித்தது. எல்லாம் எழுத்து தானே. தெரிஞ்சது அது ஒன்று தான். பொண்ணாக பிறந்திருந்தால் தாசி தொழில் செஞ்சுருப்பேன். எழுத்தாளனாக பிறந்ததுனால இது. அப்போ தான் பதிப்பு தொழில் ஆரம்பித்து ஒரு மாதிரியாக சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி புஸ்தகம்னா தனியாக யாராவது வாங்கினா தான் உண்டு. சுதந்திரம் கிடச்சி 50களில் தான் ஊராக பள்ளிக்கூடமும் காலேஜும் வந்துச்சு. சர்க்கார் லைப்ரரிகள் வந்துச்சு. பர்மாவிலேருந்து காசோடு திரும்பி வந்த செட்டியாருங்க இதில் ஏறிக்கினாங்க. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். மாமன் மச்சான் முறை. நம்ம பதிப்பாளர் திருச்சியில் இருக்கார். அண்ணன் தம்பி 2 பேர். மெய்யப்பன் பிரதேசன்னு புதுமைப்பித்தன் கசையில் கூட அவங்கள பற்றி லேசாக வரும். அப்போது அவங்க மெட்ராஸில் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து புக்கு போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா கதை அது சாமிநாதன் சட்டென்று, நிஜமும் நினைப்போம் என்றார். ஆமாம், அதில் புஸ்தக வியாபாரம் பண்ணுறதுக்கு புடலங்கா வியாபாரம் பண்ணலான்னு சொல்கிறான். புடலங்கா அழுகிரும்டா முட்டாள்னு அண்ணன் சொல்கிறான். அண்ணன் தம்பிக்குள்ளே புஸ்தக விஷயத்தில் என்ன ஆழமான கருத்து வேறுபாடு பார்த்தேடா. அவர் கோலாம்பியை நோக்கி துப்பி விட்டு, ஆனால் பொதுவாக நல்ல மனுஷங்கள் தான் சொல்லணும். இங்கே திருச்சியில் கடையை ஆரம்பித்து ஒழுங்காக வியாபாரம் பண்ணினாங்க. காசு தவிர வேறு நினைப்பே இல்லை. சுத்தமான வியாபாரிங்க. அது அப்படித்தானே. அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும். மூடிட்டு அவனு நம்மள மாதிரி தெருவில் நிற்கவா? ஒவ்வொரு உயிரையும் ஒரு வேலைக்குத்தானே படைச்சிருக்கு. என்னடா? ஆமாண்ணா என்றார் சாமிநாதன். சொல்லப்போனால் இவன் தான் கூட்டிகிட்டு போனான்.
என்னையா புக்கு எழுதுறீரா, பக்கத்துக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருவோம். நாங்கள் காசு கொடுத்து ஊம்ப சொல்லியிருந்தாலும் அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி நிலைமை. சரிண்ணே, பக்கத்துக்கு இவ்வளவுன்னு பேச்சு, ராயல்ட்டி ஒன்றும் கிடையாது. எழுதுனா மட்டும் போகாது, ப்ரெஸ்ஸில் போய் உட்காந்து அதுக்கு ப்ரூஃப் பார்த்து வேறு கொடுக்கணும். அப்போ தழுவல் கதைகளுக்கு நல்ல விற்பனை இருந்தது. மர்மம், காதல், திகில் எல்லாம் வேணும். மேதாவின்னு ஒருத்தர் அதே மாதிரி நிறைய எழுதுவார். ஓய், மேதாவி மாதிரி எழுதுவீரான்னு கேட்டார் பெரிய செட்டியார். நானே மேதாவி தானே, என்ன அதுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எழுத்தாளன்னா கிறுக்குன்னு ஒரு மாதிரி புரிஞ்சிட்ட ஆத்மா. நீங்கள் எழுதின பல நாவல்கள் நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். லண்டனுக்கு ஒருத்தன் பாரிஸ்டருக்கு படிக்க போகிறான். அங்கே ரொம்ப அழகான ஒரு இளைஞனும் ரொம்ப குரூப்பியான இன்னொரு இளைஞனும் எப்பவும் சேர்ந்தே இருந்தாங்க. அவர் அலட்சியமாக எதையாவது வாசித்து அப்படியே திருப்பி தட்டிடுறது தான். என்ன பெருசா, மாதத்துக்கு 2 நாவல் எழுதிடுவேன். 2 பின்ன சில சமயம் 3-4 எழுதியிருக்கேன். என்ன கொடுப்பாங்க? பக்க கணக்கு உண்டுன்னு பேச்சு. ஆனால் நடைமுறையில் அவங்களுக்கு தோணுனதை கொடுப்பாங்க. 10 ரூபா முதல்ல 30 வரை. அதுவும் சேர்ந்தாப்பில் கிடைக்காது. போய் கேட்டால் 1 ரூபாய் எட்டனான்னு கொடுத்துட்டு பேரேட்டில் பற்று வச்சுக்கிடுவாங்க. எட்டனாவுக்கு பற்று எழுதுறத புதுமை பித்தனே எழுதியிருக்காரு கதையில். நான் அதிர்ந்து, 30 ரூபான்னா மொத்த நாவலுக்கும் அவ்வளோதானா? ஆமாயா, அதுக்கு மேலே நமக்கு ரைட் இல்லை. எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் என்றார். இப்போ நீ சொன்னியே அந்த நாவலுக்கு 20 ரூபா, அது அப்போ கூட ரொம்ப குறைவு தானே? அப்போ ஒரு பியூனுக்கே மாதம் 100 ரூபா சம்பளம் இருக்கும். நான் மாதம் 30 ரூபாவுக்கே தவலடி படுவேன். சரி எழுதியிருக்கேன் என்று நெற்றியில் கோடு இழுத்து காட்டினார். அந்த புத்தகம்லாம் இப்போவும் மார்க்கெட்டில் இருக்க என்றேன். 35 வருஷமாக எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்குது. 20 பதிப்பு தாண்டி இருக்கோம். உங்களுக்கு ஒரு பைசா தரலையா? சாமிநாதன் சிரித்து, நல்ல கதை, இவருக்கு சோறு போட்டு வளர்த்தேன்ல சொல்லிட்டு இருக்காரு என்றார். பின்னர், ஒரு பெரிய கதை இருக்கேண்ணா சொல்லுங்க என்றார். அது எதுக்கு என்றார் பெரியவர். இப்போ பாருங்கண்ணா, இவர் இந்த கால ரைட்டரு, தெரிஞ்சுக்கிட்டுமே எப்போ தான் சொல்லுங்க. பெரியவர் இன்னொரு முறை வெற்றிலை போட ஆரம்பித்தார். கைகள் நடுங்கியதில் பாக்கை சீவ முடியவில்லை. கொட்டைப்பாக்கு கை நழுவி உருண்டு அங்கணத்தில் விழுந்தது. அவர் சீவல் பொட்டலத்தை பிரித்தார். தலை குனிந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தார். நான், பரவாயில்ல, பிறகு சொன்ன போச்சு என்று சொல்லும் நிலையில் இருந்தேன். பெரியவர் பெருமூச்சுடன், சொன்னேனே, அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு உண்டான புஸ்தகத்துக்கு தான் ஏக கிராக்கி. காங்கிரஸ் சர்க்கார் வந்துருச்சு. சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசத் தலைவர்களை பற்றி சின்னதாக புக்ஸு எல்லா ஸ்கூல்லையும் இருந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சயின்டிஸ்ட்டுக, அசோகர், அக்பர், இவங்க மாதிரி சரித்திர புருஷர்கள் எல்லாரோட வாழ்க்கை வரலாறுகளும் தேவையாக இருந்துச்சு. இவங்க ஒரு 100 புக்ஸு போடுறதா ஒத்துட்டுருக்காங்க. ஆனால் எழுதத்தான் ஆள் இல்லை. என்ன வரவழைச்சு, என்னையா எத்தனை புக்ஸ் எழுதுறீங்கன்னாங்க. முந்தின நாள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை. மோர் சாதமும் ஊறுகாயமும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒட்டு குடித்தனோ போதிக்க துணி இல்லாமல் அரிசிக்காக பிரித்து தைச்சு போத்துற நிலைமை. அரிசி சாக்கை பிரித்து தைச்சு போத்துற நிலைமை. கிழிஞ்ச வேட்டி, கிழிஞ்ச சட்டை, ஒரு காக்கி கோட்டு வச்சுருந்தேன். அது இருந்ததுனால கிழிஞ்ச சட்டையை மறைச்சிடுத்து. மானங்காத்த கிருஷ்ண பரமாத்மா கோட்டு ரூபத்தில் வந்தார்னு வச்சுக்கோங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு பேச்ச ஆரம்பிச்சது. இப்படியே போனால் பொண்ணுக்கு ஒரு நல்லது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி திட்டுறா. நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருந்தேன். ஆத்திரத்தில் வந்து பிடுங்கி தூக்கி போட்டுட்டா. அப்படியே வெறி வந்து நான் எந்திரிச்சு செவுட்டில் ஒன்று போட்டேன். வெளியே இறங்கி போய் பூதநாதர் கோயிலில் முன்னாடி முழுக்க பனியில் உட்காந்துருந்தேன். காலம்பர செட்டியார் அப்படி கேட்டப்போ சட்டுன்னு நாக்கில் வந்துடுது. 100 புக்கையுமே நானே எழுதுறேன்னு சொன்னேன். 100 என்றேன். பெரியவர் சிரித்தபடி, நாய் துரத்துனா ஓடுறதுக்கு என்ன, 100 தான். புக்கு ஒன்றுக்கு 50 ரூபா, 100 புக்குக்கு 5000. விளையாடுறியான்னாரு. இல்லை, நான் எழுதிடுவேன்னு. அவங்களுக்கு ஏன் வேகம் தெரியும். 1 வருஷத்தில் மொத்த புக்ஸையும் கொடுத்துருவியான்னாங்க. கண்டிப்பான்னு. நான் 3 நாளில் ஒரு புக்கா என்றேன்.
எழுதுனேன். இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பையனுக்கு ஒரு லெட்டர் போடணும், 7 நாள் ஆச்சு. இன்லண்டில் 4 வரி எழுதி அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் அப்போது சாமி வந்தவன் மாதிரி எழுதினேன். முழுக்க உட்காந்து எழுதுவேன். ஒரு நாளில் 100 பக்கம் வரை கூட எழுதியிருக்கேன். கை சலித்து ஓஞ்சிரும். காலம்பரை பார்த்தா புறங்கை வீங்கி மெதுவடை மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்லி என் பொண்ணும் பையனும் எழுதுவாங்க. 3 நாளைக்கு ஒரு புக்கு வீதம் கொண்டு வந்து கொடுப்பேன். காலையில் ப்ரெஸ்ஸுக்கு போய் ப்ரூஃப் பார்த்துட்டு மத்தியானம் ப்ரெஸ்ஸில் ஒரே தூக்கம். நேராக நடந்து லைப்ரரி போய் அடுத்த புக்குக்கு உண்டான மூல புத்தகத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு எழுத உட்காந்துருவேன். படிக்கிறதும் எழுதுறதும் எல்லாம் ஒரே சமயம் நடந்துகிட்ருக்கோம். சில சமயம் விடிஞ்சால் தான் எந்திரிக்கிறது. சொல்கிறதுக்கு என்ன, 1 வருஷத்தில் முடித்து கொடுத்துட்டேன்னு வைங்க. கடைசி புக்கு வந்தப்போ முதல் புக்கு 3ஆம் எடிஷன் விற்றுட்ருக்கு. நான் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் வாசிச்சிருக்கேன். இப்போ கூட புதுசாக போட்டிருக்காங்க. ஆமாம், வந்துட்டே தான் இருக்கே என்று சிரித்தார். எப்படியோ ஒரு ஆசானா நாம் நம்மால் முடிஞ்சதை பிள்ளைகளுக்கு பண்ணியிருக்கோம் பெருமூச்சுடன். நான் கதையை எழுதுறத விட்டுட்டேன். இலக்கியமெல்லாம் எங்கேயோ போயாச்சு, ஒருத்தரையும் பார்க்குறதில்ல. சில சமயம் கரிச்சாங்குஞ்சு ரோட்டில் பார்த்தா, டேய் தாயொலி நில்லடா வழி பாரு. தூரம்னா வேலை கிடக்கு சுவாமின்னு போயிடுவேன். பக்கம்னா அப்படியே சட்டையை பிடிச்சிருவார். பச்சையாக எதையாவது வைவார். அவருக்கு என்ன? ஆனால் அவன் நான் கற்றுனா மாதம் சம்பளம் வீட்டுக்கு வந்துடுது. இலக்கியம் பேசலாம். நமக்கு எல்லாம் போச்சே. 2 நாவல் 4-5 கதை தேரும். அதை எவனா வாசிப்பான். சாமிநாதன், அதான் புதுமை பித்தன் சொன்னானே என்றார் மனப்பாடம் ஒப்பிப்பது போல. இருள் இருந்தால்தானே ஒளி வராமல் போயிடுமா? அதுவரை காக்க வேண்டியதுதான். பெரியவர் புன்னகை பூத்தார். அத்தனை துயரம் நிறைந்த புன்னகையை சமீபத்தில் நான் கண்டதில்லை. சாமிநாதன், எத்தனை காலமோ ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும்னு அவசியம் உண்டா என்று முடித்தார். அது புதுமை பித்தனின் கடிதம் கதை என்று நினைத்தேன். சொல்லுங்க, மெயின் பாயிண்ட்டுக்கு வரலையே என்றார் சாமிநாதன். எதுக்குடா அதெல்லாம்? பணம் சிதையில் எரிகிறப்போ எல்லாம் தான் சேர்ந்து எரிகிறது. காமம், குரோதம், மோகம் எல்லாமே. லைஃப்பில் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லைடா. சாமிநாதன், இல்லைண்டா, அவர் தெரிஞ்சுக்கணும் என்றார். பெரியவர் என்னை பார்த்து சிரித்து, இவர் வேறு மாதிரி ஆள். இவருக்கு கதவெல்லாம் தானே திறக்கு, இல்லைன்னா மனுஷன் உடைச்சிருவார். சில ஜாதகம் அப்படி என்றார். மீண்டும் கொஞ்ச நேரம் அமைதி. அப்பப்போ வாங்கினது போக மிச்ச பணத்தை அவங்கக்கிட்டே வச்சுருந்தேன். நம்ம கைக்கு வந்தால் தரித்திர லட்சுமிக்கு பூஜை நைவேத்தியம்னு பண்ணவே சரியாக போயிடும். வாங்கினது போக 3000 ரூபாய் செட்டியார் கையில் இருந்தது. அது நம்பி தான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன். கையில் தாம்பூலத்தோடு போய் செட்டியார் முன்னாடி நின்னேன். இந்த மாதிரி மங்களம் இருக்குதுன்னு சொல்லி பணத்தை கேட்டேன். 3000 என்னையா உளறீர்? புக்கு எழுதுறதுக்கு 3000 அப்படின்னு சொல்கிறாரு. நான் விளையாடுறாருன்னு தான் ஆரம்பத்தில் நினச்சேன். கொஞ்சம் போகிறப்ப தான் புரிஞ்சுது நிஜமாக தான் சொல்கிறாரு. அது வரைக்கும் 5-10ன்னு தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார். 3000 தூக்கி ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்குறத நினச்சி பார்க்கவே முடியல. 100 புக்கு விற்றுருக்காரு என்று. ஆமாம், அதில் வந்த லாபத்தில் கடையே டபுள் ட்ரிபிளாக வளர்ந்தாச்சு. திருச்சியில் மச்சு வீடு கட்டியாச்சு, ஊரில் நிலபுலம் வாங்கி போட்டாச்சு. ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு படாத. எனக்கு ₹1,00,000 கடன் இருக்கேங்கிறார். வியாபாரத்தை விரிவு பண்ண வாங்கின கடன். கருப்பட்டி சிப்பல் மாதிரி விதவிதமாக புக்கு அச்சு போட்டு கோடவுன் பூரா கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருக்கார். எல்லாம் பணம். ஆனால் வியாபாரத்தில் எப்பவும் முதல் கடனாக தானே இருக்கும். அவருக்கு அதுதான் கண்ணில் படுது. அந்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிறது படலை. 3000 பேசவே படாது. 700ன்னா தர்றேங்கிறார். சாமி, வயிற்றில் அடிக்காதீங்கன்னு கெஞ்சினேன். சட்டுன்னு கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுடுது. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தாதீங்க முதலாளின்னு சொல்லி மேஜை கடியில் குறிஞ்சு செட்டி காலை பிடிச்சிக்கிட்டேன். காலை உதறிட்டு எந்திரிச்சு காட்டு கத்தல் கத்துனார். என்னையா ஏமாளின்னு நினச்சிரா? காலை பிடிச்சா காசு கொடுத்துருவேனா? 4 8 உழைச்சி சேர்த்த காசியா? நீ என்னையா எழுதுன?
4 புக்கை வாசித்து திருப்பி எழுதினேன். அதுக்கு 4000 எழுதுறது என்ன பெரிய மசுறு காரியமா? ஸ்கூல் பிள்ளைங்க கூட தான் 4 முச்சூட எழுதுறதே. இத்தனை நாள் உன் வீட்டில் அடுப்பெரிஞ்சது என் காசில் தெரியுமே. நன்னி கட்ட நாயே, உன்னையெல்லாம் மனுஷனை நம்பினேனே அப்படின்னு கத்துனார். கூட்டம் கூடிட்டுது. முதலாளி சொல்கிறது தானே நியாயம். என்ன இருந்தாலும் 7 வருஷமாக சோறு போட்ட தெய்வம் இல்லை அவருங்கிறாங்க. அப்போ தான் தம்பி வந்தான். அவனும் என்னையை திட்டினான். நான் வெறி பிடிச்சி கத்த ஆரம்பித்தேன். என்னை ஏமாற்றி சொத்து சேர்க்குற நீ உருப்பட மாட்டேன்னு. அவன் சட்டுன்னு என்னை கை நீட்டி அடிச்சிட்டான். 4 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் உப்பை தின்னுட்டு எனக்கே சாபம் போடுறியா போடான்னு பெரியவர் கத்துறாரு. நான் தெருவில் நின்னேன். ஒன்றும் ஓடலை. சாயங்கால நேரம். வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு எப்படி போகிறது? எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. காசு வேணும், நகை, புடவை எடுக்கணும், பந்தலுக்கு சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அங்கேயே நின்னேன். இருட்டினதும் மறுபடியும் முதலாளி காலில் விழுந்து அழுத. போடான்னு பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. 8 மணிக்கு கடையை பூட்டிட்டாங்க. ராத்திரி முழுக்க அங்கேயே நின்னேன். எப்படி நின்னேன், எதுக்கு நின்னேன் ஒன்றுமே தெரியல. காதில் ஞொயின்னு ஒரு சவுண்டு வருது. பின்னாடி அந்த சத்தம் பெரிய சிக்கலாச்சுன்னு வைங்க. சத்தங்கள் வாசிச்சிருப்பீங்க. நான் ஆமா என்றேன். அவர் கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அமைதி கருங்கல் போல எடையுள்ளதாக தோன்றியது. பின்பு பெருமூச்சுடன் மேலும் சொன்னார். காலையில் கடை திறக்க அவர் வர்றப்போ நான் திண்ணையில் உட்காந்துருந்தேன். அவரை பார்த்ததும் என் கண்ணில் இருந்து கண்ணீராக கொட்டுது. கையை மட்டும்தான் கூப்ப முடிஞ்சது. ஒரு சொல் வெளியே வரல. தொண்டைக்குழியில் மணல் அடைச்சிக்கிட்டது மாதிரி இருந்தது. அவர் என்னை கொஞ்ச நேரம் பார்த்தார். பீயை பார்க்குற மாதிரி ஒரு பார்வை. கடையை திறந்து உள்ளே போனார். கல்லாவில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார். சட்டுன்னு என்ன தோணிச்சோ வெளியே வந்து, தாளி, டேய், நீ சோத்தை திங்கிறியா பீ திங்கிறியா? மனுஷனாயா நீ? ஒத்த தகப்பன்னு பிறந்தவனாடான்னு வைய ஆரம்பிச்சிட்டாரு. தெரியுமே, அவங்க வந்தாங்கன்னா தோல் உரிஞ்சு போயிடும். நான் கண்ணீரோட, எனக்கு கதி இல்லை, நான் போய் சாகத்தான் வேணும்னே. போய் சாவிட நாயே, இந்த விஷத்தை வாங்கு. இன்னும் ₹1 என் மூஞ்சியில் விட்டு எறிஞ்சார். கொஞ்ச நேரம் பிரம பிடிச்சாப்பில் உட்காந்துருந்தேன். என்னமோ ஒரு நினப்பு வந்து நேராக விறுவிறு நடந்தேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டேன். காலம்புற 10 மணி இருக்கும். பெரிய ஆச்சி, அதான் பெரியவரோட சம்சாரம், திண்ணையில் உட்காந்து யாரோ பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இட்லி போட்டுட்டு இருந்தா, ஊட்டிகிட்டு இருந்தா. நேராக போய் கை கூப்பிட்டு நின்னேன். என்ன புலவரேன்னா, அவளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, எழுத்து கூட்ட தெரியும், அவ்வளோதான். நான் கை கூப்பிட்டு இந்த மாதிரின்னு சொன்னேன். அவகிட்ட சொல்லி செட்டியார்கிட்ட சொல்ல வைக்கணும்னு தான் சொன்னேன். ஆனால் சொல்ல எங்கிருந்தோ ஒரு வேகம் வந்துச்சு. உடம்பே தீயாக எரியிற மாதிரி, கைகாலெல்லாம் அப்படியே தழலால் நெளிகிற மாதிரி. நான் சரஸ்வதி கடாட்சம் உள்ளவன்னு சொன்னப்போ அப்படியே சன்னதம் வந்துட்டுது. என்ன குரல் மேலே, என் குரல் மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலே நான் செஞ்சதெல்லாம் எப்படி செஞ்சதுன்னு இன்றைக்கி கூட எனக்கு ஆச்சரியந்தான். என் வயிற்றில் அடித்த நீயும் உன் பிள்ளை குட்டிகளும் வாழ்ந்துருமா, வாழ்ந்தா சரஸ்வதி தேவடியான்னு அர்த்தம்னு சொல்லிட்டேன். சட்டுன்னு போனவ எடுத்து ஒரு வெண்பாவை எழுதி அவள் தட்டில் இருந்த இட்லியை எடுத்து பூசி அவள் வீட்டு கதவில் ஒட்டிட்டு வந்துட்டேன். வர வர வேகம் குறைஞ்சது. நடக்க முடியாமல் ஆச்சு. சாப்பிட்டு ஒரு நாள் தாண்டியாச்சு. ஆனால் சோத்தை நினச்சாலே கொமட்டல். நேராக போனேன். கையில் கிடந்த பழைய வாட்ச் விற்று மூக்கமிட்ட குடித்தேன். எப்போ வீட்டுக்கு வந்தேன், எங்கே படுத்தேன் ஒன்றுமே தெரியாது. என் பொஞ்சாதி ஓடி போய் கிணத்துல குதிக்க பார்த்துருக்கா. பகலில் வீடு முழுக்க ஆளானதால் பிடிச்சிக்கிட்டாங்க. பணம் மாதிரி படுத்திருக்கேன். யாரோ வந்து உசுப்புறாங்க, வையிறாங்க, யாரோ காலால் ஏற்றுறாங்க. ஆனால் காவேரி மணலில் புதஞ்சு கிடந்துட்டு மேலே நடக்கிறத பார்க்குற மாதிரி இருந்தது. நான் செத்தாச்சுன்னு தோணுச்சு. செத்துட்டேன்னு நினைக்கிறப்போ என்ன ஒரு நிம்மதி. எல்லா இடையும் போச்சு. 40 வருஷமாக இருந்த ₹1,00,000 கடனை ஒரே நாளில் அடைச்சிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அப்படி ஒரு நிம்மதி.
காற்று மாதிரி, பஞ்சு மாதிரி. அப்போ தான் என் காதில் முதல்ல ஒரு குரலை கேட்டேன். என் பேரையே யாரும் சொல்கிறது மாதிரி, மென்மையா பெத்த அம்மா கூப்பிட்ற மாதிரி. சாவு எவ்வளோ அழகானதுன்னு அப்போ தெரிஞ்சிட்டேன். இப்போ சாவு பயம் இல்லை, சிரிச்சுட்டே காத்துட்டுருக்கேன். அது என்ன வெண்பா என்றேன். நான் ஊகித்திருந்தேன். அறந்தான், அப்படி ஒரு வழக்கம் இருக்கே. சத்தியமாக அதை பற்றி எங்கேயோ கேட்டதோடு சரி. கரிச்சாங்குஞ்சும் நானும் யாப்பு பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். மற்றபடி எனக்கு முறையாக தமிழே தெரியாது. நான் எழுதின முதல் செய்யுளும் அதுதான், கடைசி செய்யுளும் அதுதான். பாட்டு நினைவில் இல்லை, அதை மறக்கணும்னு தான் 25 வருஷமாக முயற்சி செய்கிறேன். ஆனாலும் கடைசி 2 வரியும் ஞாபகத்தில் இருக்குது. செட்டி குலமறுத்து செம்மண்ணின் மேடாக்கி எட்டி எழுக வெண்ணாற்றம் எழுக வென்றறம். நான் உத்வேகத்துடன் அப்புறம் என்னாச்சு என்றேன். நடந்தது என்னான்னு பின்னாடி சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஆச்சி அப்படியே போட்டபடி விரித்த தலையும் கலைஞ்ச சேலையுமா நேராக போய் கடை முன்னாடி நின்று இருக்கா. புலவனோட பணத்தை மிச்சம் மீதி இல்லாமல் இப்போவே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. எனக்கே சிலுக்குது. எப்படி இருந்திருப்பா? அந்த காலத்தில் ஒரு ஆச்சி மதுரையை எரிச்சாளே, அவள் தானே இவன். எல்லாம் ஒரே வார்ப்பில்லை. செட்டியார் நடுங்கி போய், இல்லைம்மா கொடுத்துட்றேன், சத்தியமாக நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன்னு இருக்கார். இன்றைக்கே கொடு, இப்போவே கொடு, நீ கொடுத்த பின்னாடி நான் எந்திரிக்கிறேன்னு சட்டுன்னு நேராக போய் தார் ரோட்டில் சப்புன்னு உட்காந்துட்டான். நல்ல கருத்த நிறம், நிறைஞ்ச உருவம், 4 ஆள் சைஸ் இருப்பா. முகத்தில் கனமாக மஞ்சள், காலனா அகலத்துக்கு எரியராப்பில் குங்குமம், பெருக்கி போட்டால் தாலி சும்மா வாகை நெத்து கொலையாக விளைஞ்சது மாதிரி கழுத்து நிறைஞ்சு, அம்மன் வந்து முச்சந்தியில் கோவில் கொண்டது மாதிரி இல்லாமல் இருந்தா. ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. சங்க கடித்து ரத்தம் குடிச்சிருவா. செட்டி எந்திரிச்சு ஓடினா. பேங்க்கில் அவ்வளோ பணம் இல்லை, கைமாத்துக்கு ஓடினா. தெரிஞ்சவங்க காலில் விழுந்தான். பணம் திரட்ட சாயங்காலமாச்சு. அதுவரை அப்படியே நடு ரோட்டில் கருங்கல்லால் செஞ்ச சிலை மாதிரி கண்ணை மூடி உட்காந்துருக்கா. தீ மாதிரி சித்திரை மாத வெயில், நல்ல அக்னி நட்சத்திரம் யாது. தார் ரோடு அப்படியே உருகி வழியுது. செட்டி டாக்ஸியை பிடிச்சிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தான். நான் தான் புடமாக கிடக்கிறேன்னே. என் பொஞ்சாதி காலில் பணத்தை குட்டி என் குடும்பத்தை அழிச்சிடாதேன்னு புருஷன்கிட்ட சொல்லு தாயி. என் குலத்துக்கே விளக்கு இப்போ தெருவில் உட்காந்துருக்கா. அவன் பணம் முச்சூடும் வட்டியோடு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதே காரில் திரும்பி போனான். நேராக போய் அவன் முன்னாடி துண்டை இடுப்பில் கட்டிட்டு, என் குலதெய்வமே எந்திரி, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் தாயின்னு சொல்லி கதறிட்டான். 4 பேர் சேர்ந்து அவளை தூக்கினாங்களாம். சேலை பாவாடையோட தோலும் சதையும் வெந்து தாரோடு சேர்ந்து ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அந்த காட்சியை பல மடங்கு துல்லியமாக கண்டு விட்டுருந்தேன். அவர் அந்த காலத்துக்கே சென்று அமர்ந்திருந்தார். வெளியே யாரோ கோலப்டியை கூவிக்கொண்டு சென்றார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று கொஞ்ச நேரம் எனக்கு தெரியவில்லை. பெரியவர், கல்யாணம் நல்லா நடந்தது. செட்டியாரும் தம்பியும் ஒரு பவுனில் ஒரு மோதிரத்தை கொடுத்து அனுப்பினாங்க. 10 நாள் கழித்து என்னை கூட்டிகிட்டு வர சொன்னா ஆச்சு. நானும் போனேன். காலில் விழுந்துடணும்னு நினச்சி தான் போனேன். எப்போ பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அப்போவே மனசு மறுதிசையில் போக ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். கடனை வாங்கி தொழில் செய்கிறவங்கிட்ட போய் மொத்தமாக பணத்தை கேட்டது என் தப்பு தானேன்னு நினைப்போடுது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கையை கூப்பிட்டு என் பக்கத்தில் வந்து நின்னா ஆச்சு. புலவரே, உங்கள் வாயால் என் குலத்தை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடிட்டு போகணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி 7 ஜென்மம் பார்த்து தான் கண்ணு பாப்பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரியவர், என் வீட்டு முற்றத்தில் நின்று கண்ணீர் விட்டுட்டீங்க. அந்த பாவம் எங்கள் மேலே ஒட்டாமல் உங்கள் சொல்லு தான் காக்கணும்னு சொன்னான். என்ன ஒரு சொல்லு! தங்க காசுகளை எண்ணி எண்ணி வைக்கிற மாதிரி, முத்துச்சரம் மாதிரி நாமளும் தான் ஒரு பேரா எழுதுறதுக்கு 4 வாட்டி எழுதி பார்க்கும், நிற்க மாட்டேங்குது. சரஸ்வதி கடாப்ஷன்னா என்ன? மனசில் தீ இருந்தால் அவள் வந்து உட்காந்தாகணும். அதான் அவளோட விதி.
மற்றெல்லாம் சும்மா. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? எனக்கு ஒரு கை கால் ஒஞ்சு போச்சு, நாக்கு உள்ளே தள்ளியாச்சு. அப்படியே நாக்காலியில் தலை குறிஞ்சு உட்காந்துருக்கேன். அவளை ஏறிட்டு பார்க்க முடியல. அவள் காலையே பார்க்குறேன். காலையில் மெட்டி, அதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. அது வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்டுகளோட ஐஸ்வர்யம். நாடாளுறதுக்கும் தான் தர்மம்னு எவன் சொன்னா? தர்மம் இருக்கிறது வீட்டில் ஐயா. தர்ம பத்தினின்னு சும்மாவா சொன்னாங்க? சட்டுன்னு வெண்பா வந்துடுது. சட சடான்னு பேப்பரை எடுத்து 8 பாட்டு எழுதிட்டேன். அதை ஆச்சி கையில் கொடுத்தேன். 2 கையால் வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டான். என்ன ஆச்சரியம்னா, அந்த முதல் வெண்பாவில் முதல் 2 வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. வெட்டி ஒளி சிதற மெய்யெல்லாம் பொன்விரிய செட்டி குலவிளக்கு செய்த தவம். அவ்வளோதான். மிச்ச வரியை பல வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்துருக்கேன். சரி, அவ்வளோதான் நாம் செஞ்சது. மிச்ச சரஸ்வதி விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டேன். உள்ளே உட்கார வச்சு பட்டுப்பாய் விரித்து அவளே முன்னால் நின்று வெள்ளித்தட்டில் சாப்பாடு போட்டான். ஒரு சின்ன தாம்பாளத்தில் பொன் நாணயம் 3 வச்சு கூட 500 ரூபாய் பணமும் வச்சு கொடுத்தா. பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிச்சு சொன்னான். அன்றைக்கி படி இறங்கினவன் அதுக்கு முன்னாடி இருந்து நான் இல்லை, செத்து பழைச்சேன். அப்போ தெரிஞ்சது சொல்லுன்னா என்னன்னு. அது அர்ஜுனன் வில்லு. எடுக்கிறப்போ 1, தொடுக்கிறப்ப 100, படுறப்போ 1000. என்னடா சாவிராதே, அறம்னா சும்மாவா சொன்னாங்க என்றார் அவர். அறம் கூற்று ஆகும்னுல இளங்கோன்னு சொல்கிறான். பெரியவர் சாமிநாதனை புதிய ஒருவரை பார்ப்பது போல பார்த்தார். பின்பு தனக்குள் சொல்வது போல, ஆமாம் அறம்தான், ஆனால் அது அவகிட்டல்ல இருந்தது என்றார். முற்றும்.